ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரோட கதையை தான் கேட்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதனால கிருஷ்ணர் ரெடியாக இருக்காரு நம்ம வீட்டுக்கு குழந்தையா வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி அவரோட ஏகப்பட்ட எண்ணிலடங்கா சிறப்புல ஒன்றை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். முன்னொரு காலத்தில் கௌரி அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கண்ணனோட தீவிர பக்தை. அவங்க சின்ன வயசுலேயே குழந்தையா இருக்கும்போதே அவங்களோட மாமா நம்ம கௌரிக்கு ஒரு கண்ணன் விக்கிரகத்தை கொடுத்தாராம். அதனால அதுல இருந்து எப்பயுமே அந்த கண்ணனோடையே விளையாடுவாங்களாம். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் குரூர் அப்படின்ற ஊர்ல அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அந்த குரூர்ன்ற இல்லத்துல அவங்க வாழ்க்கப்பட்டதுனால அவங்களோட பெயரை குரூரம்மாள் அப்படின்னு மாற்றி அமைத்து அதுல இருந்து குரூரம்மாள்னா அவங்கள அழைக்க ஆரம்பிச்சாங்களாம். திருமணத்துக்கு அப்புறமும் அவங்களோட கிருஷ்ண பக்தி குறையாம இன்னும் அதிகமாயிட்டே போயிருந்ததாம். திடீர்னு ஒரு நாள் அவங்களோட கணவர் இறைவனடி சேர்றாரு. அப்போ அவங்களுக்கு வயது 16 தான், குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க முழுவதும் தன்னைய கிருஷ்ண பக்தியிலேயே ஈடுபடுத்தி வாழ்ந்து வந்தாங்களாம். பக்தி பலவிதம் இருக்கு. அந்த பக்தியில நம்ம கடவுளை என்னவா நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்றோம், அன்பை காட்டுறோம் அப்படின்றது ஏகப்பட்ட விதம். ஏன்னா மனிதர்களுக்கு மனிதர் மாறும். அதுல இவங்களோட பக்தி எப்படின்னா யசோதை மாதிரி, அதாவது கிருஷ்ணரோட வளர்ப்பு தாயான யசோதை அவங்கள மாதிரி ஒரு தாய்மை உணர்வோட இருக்கக்கூடியதான். கண்ணனுக்கு நைவேத்தியம் செய்துட்டு அவர் வரல அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம். அவங்க எல்லாத்தையுமே கண்ணனாதான் பார்த்தாங்களாம், நினைத்தாங்களாம். காலம் கடந்தது. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள் வயது முதிர்ந்தனால ஒருத்தரும் இறைவனடி சேர்றாங்க. கடைசியில இவங்க தனித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. எப்பவுமே கண்ணனோட நாம ஜெபம் தான், அவரோட பெயரை தான் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க, கண்ணா நீதான் எனக்கு எப்பயும் துணையா இருக்கணும், யசோதைய விட்டுட்டு போனது மாதிரி என்னை மட்டும் கைவிட்டுடாதப்பா அப்படின்னு மனம் உருகி பிரார்த்திக்க ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நாள் வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு பையன் நிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசுல உள்ள ஒரு குட்டி பையன். யாருன்னா நம்ம குரூரம்மாள் அவங்க வீட்டு வாசல்ல நின்னு, பாட்டி நான் ஒரு அனாதை, எனக்கு ஏதாவது வேலை தர்றீங்களா அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்க சொல்றாங்க, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கியேப்பா, உன்னால என்ன வேலை செய்ய முடியும், உன்னால வேலையெல்லாம் செய்ய முடியாதே அப்படின்னு சொன்னாங்களாம். அதனா அந்த குட்டி பையன் சொன்னானா, நான் எல்லா வேலையும் செய்வேன், தங்குறதுக்கு இடமும் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னானா. இயல்பாவே கருணை உள்ளவங்க கொண்டவங்க தான் நம்ம குரூரம்மாள். யாரு ஒருத்தர் கடவுளை மனதார பிரார்த்திச்சா அவங்க கிட்ட அன்பையும் பக்தியவும் கொட்டுறமோ அவங்க கிட்ட உள்ளத்துல கருணை தாங்க நிறைந்திருக்கும். அதுல எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. அதே மாதிரிதான் நம்ம குரூரம்மாளும் அந்த பையன் சொன்னோடனே அவனை மகிழ்ந்து அப்படியே அரவணைத்து தன்னோட மகனாவே நினைத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த குட்டி பையனுக்கு உண்ணி அப்படின்னு பேரு வச்சாங்களாம். அதே காலகட்டத்துல வில்வமங்கலத்துல இருக்கக்கூடிய வில்வமங்கலம் சுவாமிகள் எப்ப பூஜை செய்தாலும் அவரை கண்ணனை நேர்ல பாப்பாரு அப்படின்றத கேள்விப்பட்டாங்க நம்ம குரூரம்மாள். அவரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு பூஜைகள் செய்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அதனால அவரையும் அதே மாதிரி அழைத்தாங்க.
அந்த சுவாமிகளும் சம்மதிச்சாங்க. குரூரம்மாக்கு பக்கத்து வீட்டுல செம் மங்காட்டம்மா அப்படின்னு ஒரு பணக்கார பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு குரூரம்மாவை பார்த்தாலே ரொம்ப பொறாமையா. ஏன்னா எப்பயுமே கடவுளோட பக்தியில அவங்க மூழ்கினால எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையும் நிறைந்து இருந்தாங்களாம். எதுக்கும் ஆசைப்படாம, யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம, யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாம, நியாயமா தர்மமா ஒழுக்கமோட இருந்தனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவருமே அவங்க மேல மிகுந்த மரியாதை வைத்திருந்தாங்களாம். அதனால இந்த பணக்கார பெண்மணிக்கு நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, ஆனா நம்மளை விட அவளை போய் எல்லாரும் மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்கறாங்கன்னு ஒரு பொறாமையா. அப்ப குரூரம்மா வீட்டுக்கு இந்த சுவாமிகள் வர்றாங்கன்றத கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படியாவது போக விடாம தடுத்துடணும், அதுக்கு முன்னாடி நம்மள அவரை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. குரூரம்மாக்கு இது பத்தி ஒண்ணுமே தெரியாது. பூஜை அன்னைக்கு காலையில குரூரம்மா குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு போனாங்களாம். அப்படி குளிச்சுட்டு ஈர துணிய பிழியும் போது அருகில பக்கத்துல அந்த செம்மாங்காட்டம்மா அவங்களும் நீராடிட்டு இருந்தாங்களாம். அவங்க மேல இவங்க துணி பிழியும் போது சில நீர்த்துளி தெரிச்சிருச்சான். உடனே அவங்க குருமாவை பார்த்துட்டு, அந்த குரூரம்மாவை பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு, திருப்பி போய் நான் தண்ணியில முங்கி எழுந்து குளிச்சுட்டு கிளம்பணும், சுவாமிகள் வேற எங்க வீட்டுக்கு வராங்க, இப்ப நான் போனாதான் அவருக்கு வேண்டியதெல்லாம் நான் ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாம். இதை கேட்ட உடனே குரூரம்மாக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்ததாம். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு அந்த உன்னிக்கிட்ட எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றாங்களாம். அதுக்கு அந்த உன்னி சொல்றான், கவலைப்படாத பாட்டி, சுவாமிகள் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு தான் வருவாரு, அதனால நீ கவலைப்படாதன்னு சொல்லி குரூரம்மாவை தேற்றுனானா அந்த உன்னி குட்டி பையன். அவனும் சொன்ன எல்லாத்தையுமே குரூரம்மா நம்பி அவங்க கிட்ட திருப்பி கேக்குறாங்க அந்த குட்டி பையன்ட. அப்படின்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுலாம் செய்யணுமே, நேரம் ஆயிட்டே இருக்கே, நான் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலன்னோன்னு, நீ எதுக்கோ கவலைப்படாத பாட்டி, நீ போய் ஓய்வெடு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் வேகமா செய்து முடிச்சானா அந்த குட்டி பையன் உன்னி. சுவாமிகள் வர நேரம் ஆயிடுச்சு, அவரும் வராரு. முதல்ல அந்த செம்மங்காட்டம்மாவோட வீட்டுல இருந்து வேகமா சுவாமிகள முதல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி வழிமறத்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க அந்த அம்மா. அவங்களும் போறாங்க. சரி, சுவாமிகள் அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவரோட சிஷ்யர் என்ன பண்ணுவாங்கன்னா சங்கு எடுத்து முழங்குவாங்களாம். அப்ப சங்கு முழங்குறாங்கன்னா சங்குல இருந்து எந்த ஒரு நாதமே சத்தமே வெளியில வரல. உடனே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இல்ல கிருஷ்ணர் இங்க போக அவர் விருப்பப்படலன்னு சொல்லி பக்கத்துல அன்பே உருவான கருணையே உருவான நம்ம குரூரம்மாவை வீட்டு வாசல்லையே அவருக்காக காத்துட்டு இருக்கத பார்த்துட்டு அவருக்கு ஞாபகம் அந்த குரூரம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போறாரு. போனவனே அதே சங்க சிஷ்யன் அவங்க வீட்டு வாசல்ல இருந்து முழங்குறாரு. அப்படி ஒரு சத்தம் வருது. உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, கடவுளோட ஆணைதான் இவங்க வீட்டுக்கு குரூரம்மா வீட்டுக்கு வர்றது அப்படின்றத உணர்ந்து உள்ள போறாரு. உன்னியும் அவரை வரவேற்கிறாங்க. கண்ணனை நேர்லயே பார்த்திருந்து கூட அந்த மாயை, உன்னியோட அந்த மாயினால அவரு அத அறிய முடியல. எப்பயுமே சுவாமிகள் பூஜை என்ன செய்யறாரோ அதுக்கு தேவையானத சிஷியர்கள் தான் செய்யறது வழக்கமா. ஏன்னா வேற யாருக்கும் அவர் எப்படி செய்வாரு, எப்படி செய்யணும்ன்றது தெரியாது நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் முறையா தயாரு செஞ்சு வச்சிருந்தாங்களாம் அந்த உன்னி. சிஷ்யர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணதில்ல, எப்படி இந்த குட்டி பையனுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோட பூஜைகள்லாம் ஆரம்பிச்சாங்களாம்.
சுவாமிகளும் கண்ணை மூடி கண்ணனை தியானிக்கிறாரு. கண்களை மூடியதும் உண்ணி என்ன பண்றான், அந்த குட்டி பையன் அவர் முன்னாடி போய் நிக்கிறாரு. சிஷியர்கள்லாம் அப்படியே என்னோட அதுன்னு திகைச்சிட்டாங்களாம். ஆனா அவர் இதை பூஜைகள் ஆரம்பிச்சனால யாருமே ஒண்ணுமே பேசாம மௌனமா இருந்தாங்களாம். சிஷியர்களால உன்னிய கூப்பிடக்கூட முடியல சத்தமா, ஏன்னா சுவாமிகள் பூஜையில இருக்கனால. சுவாமிகள் செய்யற பூஜையில அந்த பூக்களால அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கண்களை திறந்து பார்த்தா எல்லா பூக்களும் உன்னியோட கால்ல அருகிலேயே இருந்தத பார்த்தாராம் இந்த சுவாமிகள். அவனை நீ கொஞ்சம் தள்ளி போப்பா அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்லி அந்த அறையில அந்த ரூம்ல ஒரு மூலையில, அதாவது கார்னர்ல போய் நிக்க சொல்றாரு. சொல்லிட்டு திருப்பி கண்ணை மூடி தியானித்து அர்ச்சனை செய்யறாராம். இப்பவும் அந்த பூக்கள் எல்லாம் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த உண்ணி இருக்கக்கூடியது மூளையில தான், ஆனா அவரோட பாதத்துல விழுந்திருந்ததாம். சுவாமிகளுக்கு குரு ரமாவிற்காக பகவானே உண்ணியா வந்திருக்கிறது புரியுது. இப்போ அவர் கண் முன் மாய கண்ணன் நின்னானா. யாரு? உண்ணி கண்ணனா மாறி நிக்கிறாரு. அவர் அப்படியே மெய் சிலிர்த்து நமஸ்கரிக்கிறாரு நம்ம கிருஷ்ணரை. கண்ணன் தடுத்து நிறுத்தினானா, இருங்க இது நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும், நான் குரூரம்மாவோட அவளோட உண்மையாவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் அவரோட காதருகுல போய் சொன்னானாம். பூஜைகள்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. சுவாமிகளும் சிஷ்யர்களும் குரூரம்மாட்ட விடை பெற்று சென்றாங்களாம். குரூரம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா, பயங்கர மகிழ்ச்சியா. ஏன்னா அவர் பூஜை செய்தாலே கண்ணன் வந்துடுவாரு இல்லையா, கண்ணன் அவர் தரிசனம் பண்ணியிருப்பாரு. சோ கண்ணன் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா. குரூரம்மாவோட காலத்துல நாம பிறந்திருந்தோமோ என்னவோ தெரியல, ஆனா இந்த கதையை படிக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. கண்ணன் எப்பயுமே அப்படிதாங்க, குழந்தை இல்லையா, குழந்தை உருவத்துல இருக்கும் போது பணம் இருக்கு பணம் இல்ல அந்த மாதிரி இவங்க நமக்கு நிறைய சாப்பிட கொடுப்பாங்க, இவங்க நமக்கு நிறைய செல்வம் தருவாங்க, இவங்க நமக்கு இதெல்லாம் தருவாங்கன்னு அதுக்கு பார்க்க தெரியாதுங்க. யாரு அன்பா இருக்காங்க, அந்த கொண்டாடுறாங்க அந்த குழந்தைய, அது மட்டும்தான் அந்த குழந்தை பார்க்குங்க. அதனாலதான் கண்ணன் குழந்தையா எல்லார் வீட்டுக்கும் போகக்கூடிய ஒரு கடவுள். அதனால மனதார அவரை பிரார்த்திப்போம். எல்லார் வீட்டுக்கும் குழந்தை மாதிரி குழந்தை மட்டும்தாங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இது. அதனால நம்ம வீட்லயும் கண்ணன் நமக்கு மகிழ்ச்சிய கொடுக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் கிருஷ்ணாய நமக. பாரதியாரே சொல்லியிருக்காரு, நண்பனாய் மந்திரியாய் நல் ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் இங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு சொல்லி அழகான வரிகள்ல பாடியிருக்காரு. அப்படி நமக்கு எல்லாமுமாவும் இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணரை, கண்ணனை மனதார பிரார்த்தனை செய்வோம். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அவரு அள்ளி கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம். உலகமே சந்தோஷத்தோட இருக்கணும். அவர் எதிர்பார்க்கறது நியாயப்படி தர்மப்படி அன்பு செலுத்துறவங்க. அதனால அதே மாதிரி நம்ம வாழ்ந்து கண்ணனை தரிசிப்போம். நன்றி.